எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீன் குழம்பு, கொஞ்சம் இறா 65 மாதிரி பண்ண போகிறேன். அது பையனுக்கு. இன்னைக்கு மீன் குழம்பு என்ன மீனுன்னா, அது திருக்க மீன். அது எப்படின்னா, ஒரு அப்படியே படர்ந்து இருக்கு இல்லையா தட்டையா, அந்த மீன் சும்மா கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 1/2 கிலோக்கு இருக்குது. அது மட்டும் குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த திருக்க மீன், இது அப்படியே பட்டையாக இருக்கும். அப்படியே பட்டையாக இருக்கும் அந்த மீன். இது க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். அது ரொம்ப இடுப்புக்கு நல்லது. இடுப்பு வலிலாம் ரொம்ப சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இடுப்புக்கு நல்லது. இது பெரிய மீனாக இருந்தாலும் அது வறக்கவும் செய்வாங்க. அது சூப்பராக இருக்கும் அது. இப்போ இந்த மீன் 1/2 கிலோ வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி கழுவி. இப்போ அதுக்கு தேவையான பொருள், புளியை ஒரு 100 கிராம் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ மீன் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வச்சுருக்கேன். இது அரைக்கிறதுக்கு பெருசு பெருசாக போட்டிருக்கேன் இல்லையா, இது அரைக்கணும் மிக்சியில். இது வச்சுருக்கேன். இப்போ வதக்கிறதுக்கு பொடிசாக கட் பண்ணி வெங்காயம், கருவேப்பிலை, பொடிசாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பெரிய தக்காளி, ஒரு தக்காளி. இது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அரைக்கிறதுக்கு இதில் கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கேன், மிளகு வச்சுருக்கேன், கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். இப்போது இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இது என்னென்ன அரைக்கணும்னா, மிளகு, சீரகம், தேங்காய், அது 3 இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு இப்போ நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம், அதை அதை போட்டு அரைச்சிட்டோம். இது மிளகு சீரகம் போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. மிளகு சீரகம் போட்டு தான் செய்யணும். சாதா செஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்காது. இது மிளகு சீரகம் போட்டு செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா, இந்த இடுப்பு வலியெலாம் ரொம்ப லேடிஸுங்களுக்கு, நம்மளுக்கு இடுப்பு வலி அந்த மாதிரி ஒரு ஏஜ் ஆகிட்டால் இடுப்பு வலியெலாம் இருக்கும். ஆனால் இந்த மீனை நீங்கள் செஞ்சு குழம்பு சாப்பிடுங்க. அது வாரத்தில் மாதத்தில் ஒரு 3 தடவையாச்சும் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த ஒரு கொலஸ்ட்ராலோ எதுவுமே அதில் ஏறாது. நல்லாயிருக்கும் அந்த மீன். அது கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான் ரொம்ப அது தெரியும். அதோட மகத்துவம். நம்ம அதை பெருசாக அதை பொருட்படுத்து கிடையாது. இனிமேல் நீங்கள் அதை வீட்டில் செஞ்சு அதை சாப்பிடுங்க. இடுப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது அது. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஏன்னா நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லது, உடம்புக்கும் நல்லது, குழம்புக்கும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது ஊற்றுறேன். இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம். இப்போ மிளகு, இப்போ வெந்தயமும் கடுகு எடுத்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், தக்காளி, அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு அது போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பாகு நல்லா பொரிஞ்சு தவந்து வந்துச்சுன்னா நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது போட்டு, வெங்காயம் கருவேப்பிலை இருக்குது அது போட்டுக்கோங்க. பொடி எவ்வளோன்னு பார்த்து ஊற்றிக்கிங்க. நான் 1/2 கிலோ மீன் தான் வச்சுருக்கேன். அதனால் லிமிட்டாக தான் வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் தான் இருக்க புளி. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா வதங்கட்டும். இப்போ இறா இருக்குது. இது 1/2 கிலோ இறா. இது எவ்வளோன்னு பாருங்க. எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சோம்னா 1/2 கிலோ இறா. இது
நடுவில் இருக்கிற அந்த இதுவும் எடுத்துடணும். எப்போவுமே நான் சொல்லுவேன், இந்த நடுவில் இருக்கிறத கொஞ்சம் பால் மாறாத இது எடுத்துருங்க. இது வந்து ரொம்ப வந்து வயிற்றுக்கு உபாதைகள் வந்துடும். அதை எடுத்துட்டா தான் நல்லது. இது உடம்புக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். அது மாதிரி நீங்கள் எடுத்துருங்க. இப்போ அதுக்கு என்ன நான் போடுறேன்னா இந்த இறாக்கு என்ன மசாலா போட போகிறேன்னா காஷ்மீர் மிளகாய் தூள், கொஞ்சோண்டு உப்பு, குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, அவ்வளோதான். இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்டெல்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான். இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வந்து எண்ணெயில் அப்படியே பொரித்து இதை எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கலாம். புளி தண்ணியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். இது பரட்டி இதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். நல்லா பிசைஞ்சு நல்லா வச்சாச்சு, நல்லா ஊறும். அவ்வளோதான். இதே புளியை இப்போ கரைச்சிப்போம். இதுலேயே இப்போ வந்து தக்காளி இருக்குது, அது போட்டுக்கேன். நல்லா பொரிஞ்சிடுச்சு, தக்காளி போடுறேன். அப்புறம் தக்காளியை நல்லா வதங்கிட்டோம். அது கூடயே நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ புளியை கரைச்சாச்சு. இப்போ இது ஊறட்டும். இது மூடிடலாம். இப்போ உப்பு வந்து உப்பு போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப பழைய காலத்து டப்பா. இது என் பையனுக்கு வந்து இப்போ 20 வயசு ஆகுது. அப்போ வந்து 2 வயசில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். 2 வயசில் வந்து ஜூனியர் ஆப்ளிக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அது வாங்கின டப்பா. அது நிறைய வச்சுட்டு இருந்தேன். அது வந்து போட்டுட்டு இது ஒன்று ஞாபகமாக வச்சுருக்கேன். இப்போது தேவையானது நம்ம உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடுறேன். கல் உப்பு போடுறேன். நல்லாவே வதக்கிட்டா இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அதை அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதக்கிட்டோம். அது நல்லா வதங்கினோன்னா கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நம்ம போட்டோம் இல்லையா, நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் மிளகாய்த்தூளும் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிளகு போட்டிருக்கோம், அதனால் வந்து நம்ம வந்து கம்மியாக போட்டுக்கலாம். ரொம்ப காரம் இருந்தால் நல்லா இருக்காது குழம்பு. நான் 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். உப்பு போட்டுட்டேன். நல்லா கலந்து தக்காளியில் இப்போ வந்து மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் விழுது. இதில் வந்து தேங்காய், மிளகு, சீரகம், வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த விழுதை அதில் ஊற்றிட்டோம். இப்போ இது கொஞ்சம் பச்சை வாடை போகணும். ஒரு மாதிரி தக்காளி வெங்காயம் இருக்கு இல்லையா, மிளகு சீரகம், அது பச்சை வாடை போகணும். அதனால் வதங்கிட்டோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அலசி அதில் ஊற்றிக்கலாம். புளி தண்ணியே தான் ஊற்றுறேன். இப்போ 2 நிமிஷம் நல்லா அது கொதி வரட்டும். அது ஒரு பொங்கி வந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது புளியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த மீன் தான் இது வந்து இந்த தலைப்பகுதி, இந்த சைட் பகுதி குழம்பு வச்சுட்டேன். மற்ற கொஞ்சம் மீன் எடுத்து மசாலா போட்டு அது வச்சுருக்கேன். இப்போ இது வந்து
ரொம்ப வேக்காடு போடக்கூடாது, லிமிட்டான வேக்காடு போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதே மீன் தான் மசாலா போட்டு வச்சுருக்கேன், ஊறட்டும் அது. இப்போ வந்து நல்லா கொதித்து வருது. இப்போது நம்ம வந்து புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்தோன்னா நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் இருக்குது, அப்புறம் மீனை போட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நம்ம இறக்கிக்கலாம். சீக்கிரம் வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட்டு எப்போவுமே மீனுன்றதுனால குழம்புல போட்டோம்னா எல்லா மீனும் ஒரு 7 நிமிஷம் தான் அது நல்லா வெந்துடும். அது இப்போ குழம்பு வந்து கொதிக்கட்டும், நல்லா கொதித்து வரட்டும். இப்போது இறாவை இது 65 மாதிரி போடுறதுக்கு போட்டாச்சு, எண்ணெயில் போட்டாச்சு. குழம்பு பாருங்கள், நல்லா சலன்னு நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோன்னா அவன் மீன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இறா பாருங்கள் எப்படி இருக்குதாங்க. எல்லாம் ஒன்று நல்லா தனித்தனியாக நல்லா சூப்பராக எப்படி இருக்காங்க. இப்போது நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் 65 மாதிரி நம்ம வறுக்கிறது. குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு இப்படி செஞ்சால் தான் அவனுக்கு பிடிக்கும். ரொம்பவே ரேராக தான் சாப்பிடுவான் தொக்கெல்லாம். இந்த மாதிரி 65 இந்த மாதிரி வறுத்து கொடுத்தோம்னா இந்த மாதிரி சூப்பராக சாப்பிடுவான். எப்படி இருக்குது பாருங்க, சூடாக இருக்குது. இல்லைன்னா நான் கையில் எடுத்து நான் இப்படி காமிப்பேன். இந்த பாருங்க, எடுத்து காமி நல்லா எப்படி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது பெரிய இறான்னா கூட நல்லா ஜம்முன்னு இருக்கும். இப்போ வந்துட்டு இப்போ திரும்பவும் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது போட்டுக்கலாம். நல்லா தனித்தனியாக போடணும். அப்போ தான் நல்லா தனித்தனியாக நம்ம எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டி எல்லாம் 2 வந்துடும். அப்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு வாய்க்கு 2 இறாவாக வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் காலி ஆகிடுச்சு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒன்றா போடணும். பிள்ளைங்களுக்கு ஒன்றா போட்டு இந்த மாதிரி வருங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். தக்காளி சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, புளி சாதத்துக்கு, சாம்பாருக்கு, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வறுத்து கொடுத்தோம்னா அவ்வளோதான். டிஃபன் பாக்ஸே காலி. உனக்கு வேணும் எனக்கு வேணும்னா காலேஜில் இந்த மாதிரி போட்டு கொடுத்தேன்னா அவ்வளோதான், பாக்ஸே காலி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு ஓடிட்டானுங்கம்மா என் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவான் என் பையன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். தொக்கு வேணால் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க. தொக்கு எப்பவுமே வந்துட்டு நார்மலாக செய்யுது அப்படிங்கிறது. நீங்கள் இந்த மாதிரி வறுத்து கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மிதமான இது அனலில் தான் நம்ம வைக்கணும், ரொம்பவே வைக்கக்கூடாது. இது நல்லா ஊறிட்டுருக்கு, இந்த மீன் மூடிடுவோம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்குது, நல்லா கொதித்து நல்லா வந்துடுச்சு. கிலோ கொத்தமல்லி போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம மீன் நல்லா போட்டுக்கலாம். ஒரு 7 நிமிஷம் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதுதான் அது திருக்க மீன். இங்கே பாருங்கள், நல்லா பட்டையாக இருக்கும். இது பெரிய பட்டையாக இருக்கும், இது ஜனமாகவும் இருக்கும். நான் வேளாங்கண்ணியில் பார்த்தேன், இதோட ஜனம் அவ்வளோ பெரிய ஜனம், அவ்வளோ பெருசாக இருக்குது. நானே ஆச்சரியப்பட்டுட்டேன், அவ்வளோ பெருசாக இருக்குது. அது ஒன்றுமே ஒரு 30 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய மீன் அது. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர்லலாம் கொஞ்சம் நார்மலாக தான் கிடைக்கும் இது. இது ஆனால் செஞ்சோம்னா குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இருக்குது. இது மாதிரி விட்டுறாதீங்க, அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கடையிலே கட் பண்ணி வாங்கிக்கிங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும், இது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இடம் வெந்துட்டுருக்கு. இது ஒரு 7 நிமிஷம் கொதிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா, அவ்வளோதான். மூடிடலாம். இப்போ இடம் வெந்துட்டுருக்கு. வெந்து முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நான் வந்து யாரும் சாப்பிட மாட்டேன், இல்லைன்னா உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன்.
நான் வந்து இறா இந்த ரொம்ப விரும்பி தின்ன மாட்டேன். அது வந்து அது விட்டாச்சு, ஒரு 17 வருஷத்துக்கு விட்டாச்சு. அது இறாவை நான் விரும்பி சாப்பிட்றதே கிடையாது. அது என்னால் ரொம்ப பிடிச்சமான டிஷ் அது. அது ஒரு இது இன்னும் ஒத்துக்கல எனக்கு, அதனால் சாப்பிடாத விட்டுட்டேன். அதனால் ரொம்ப பிரியம். ஆனால் நான் விட மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு எல்லாருக்கும் நல்லா செஞ்சு கொடுப்பேன் வெரைட்டியாக. அது வெந்துட்டுருக்கு. அது வெந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ஒரு 10 நிமிஷம் 7 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ குழம்பு கொதிச்சிச்சுப்பா, கொதிச்சு இப்போ சிம்மில் வச்சுட்டேன். இப்போ நல்லா வெந்து நல்லா சூப்பராக நல்லா தக 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 தகன்னு ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இதோடு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். போதும், இது திக்கானது. இது இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு கூட சாப்பிட்டாலும் செம்ம சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது வந்து 1/2 கிலோ இறா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதுவும் பாருங்கள், வறுத்து எடுத்தால் எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன பவுலில் தான் இருக்குது. அவ்வளோதான், இது 1/2 கிலோ இறா. அது முடிஞ்சது. இது 65 மாதிரி நல்லா வறுத்து இந்த மாதிரி எடுத்தாச்சு. அவ்வளோதான், இது முடிஞ்சுது. குழம்பு இப்போது முடிஞ்சாச்சு. இப்போது இது திருக்க மீன் குழம்பு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்லுங்கள். அது ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு கூட நம்ம அதை சாப்பிட்லாம். ஒன்றும் இது உடனே கெட்டு போகாது. நம்ம மிளகு சீரகம் அதெல்லாம் வச்சு தான் நம்ம தேங்காயெலாம் எண்ணெயில் போட்டு வதக்கிறதுனால, இது புளியெல்லாம் போட்டதுனால ஒன்றும் கெடாது. நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் குழம்பு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.